ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா சம்பவம். நீங்கள் நம்ம பார்க்கக்கூடிய படம் வந்து ஈகோ மலையாள திரைப்படம். தமிழ் டப்பிங் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடியில் அவைலபிலிட்டியாக இருக்குது. இது அப்படியே கிஷ்கிந்தா காண்டம் எடுத்த அதே டீம் தான் இந்த படத்தையும் எடுத்திருக்கிறாங்க. அதே டிஞ்சித் ஐயத்தன் தான் இந்த படத்தோட டைரக்டர். அதே போல் பாகுல் ரமேஷ் தான் இதோட ரைட்டர் கம் கேமரா ஒர்க்கு. அதே போல் முஜித் மஜித்தோட மியூசிக் நம்மளை கட்டி இழுக்குதுங்க. இந்த படமும் வந்து ஒரு காடு சார்ந்த கதை. அதே போல் எப்படி வந்து கிஷ்கிந்தா காண்டத்தில் வந்து குரங்க மையமாக வச்சுருந்துச்சோ, இதில் வந்து நாய்களை மையமாக வச்சு எடுத்திருக்கிறாங்க. நாயை வச்சு வேலை வாங்குறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. அதெல்லாம் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கிறாங்க. இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, நம்ம குறியச்சன்கிற ஒரு கேடி பில்லா கில்லாடி ரெங்க அவனால் பாதிக்கப்பட்டவங்க அவனை தேடுறாங்க. அவன் காட்டுக்குள்ளே வந்து ஒளிஞ்சிருக்கிறான். அவன் உயிரோடு இருக்கானா, உண்மையிலே ஒளிஞ்சு இருக்கானாங்கிறது யாருக்குமே தெரியல. அவனை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா? ஏன்னா அவனை போலீஸ் ஒரு பக்கத்து தேடுது, அவனால் பாதிக்கப்பட்டவங்க ஒரு பக்கத்து தேடுறாங்க, அவனோட நண்பனே அவனை பழிவாங்க அவனை தேடுறான். ஸோ அவன் கிடைச்சானா இல்லையா அப்படிங்கிற இந்த ஒன்லைனை, இது சாதாரண ஒன்லைன் தான். பட் ஆனால் இதோட ஸ்க்ரீன் பிளே வேறு லெவலில் இருக்கும். இதில் வடிவமைத்தக்கூடிய இதற்கு ரைட்டிங் எழுதப்பட்ட எல்லா கேரக்டருமே நின்று பேசும். ஏன்னா அந்த அளவுக்கு இதோட ரைட்டிங் தான். மீண்டும் மலையாள திரைப்படம் வந்து ரைட்டர் தான் ஹீரோங்கிறத வந்து அவங்க ரொம்ப நிரூபிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. த்ரில்லர் ஃபேன்ஸ்க்காகவே எடுக்கப்பட்ட படம். அதே போல் மலையாள இண்டஸ்ட்ரி நாங்கள் தான் த்ரில்லரில் நம்பர் 1ங்கிறதையும் மீண்டும் நிரூபிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. கேமரா, மியூசிக் எல்லாம் சும்மா பட்டையை கிளப்புங்க. 5 கோடி பட்ஜெட் படம் 50 கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்குது. இந்த படத்தை பார்க்க முடிக்கும் பொழுது உங்களுக்கு வந்து ஒரு நாவல் படித்த எஃபெக்ட் கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு நாவல் எந்த அளவுக்கு ரைட்டிங் இருந்தால் தான் நம்ம படம் வந்து இன்ட்ரெஸ்டாகவே இருக்கும். இந்த படத்தை பார்த்து முடிக்கும் பொழுது ஒரு நாவல் படித்த எஃபெக்ட் கிடைக்கும். அதே போல் இதில் வந்து இந்த மலேசியன் லேடியாக வரக்கூடிய லேடியை வந்து இந்த யங் லேடியாக காட்டுறதுக்கும் அவங்க ஏஜ் ஆனது காட்டுற அந்த ரிசம்பிளன்ஸ்லாம் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அதே போல் குறியச்சனோட பையன் 2 பேருமே ரிசம்பிளன்ஸாக இருக்கும். இவரோட பையன்ற மாதிரி அந்த முக ஒற்றுமைலாம் ரொம்ப அருமையாக செலெக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. நல்ல எஃபோர்ட் எடுத்து ஒரு அருமையான ஸ்க்ரீன் பிளே, அருமையான ஒரு ஒன்லைனை நல்ல பிரம்மாண்டமான ஸ்க்ரீன் பிளேவாக கொண்டு வந்து நம்மளை கட்டி போட வைக்கிறாங்க. கண்டிப்பா பாருங்க. நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடியில் அவைலபிலிட்டியா இருக்கு. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.